श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। गणानां त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीद सादनम् प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती धीनामवित्र्यवतो गणेशाय नमः सरस्वत्यै नमः। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। यश्छन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणम् जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्याम्भोरिविश्रुवम् ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। मेधा देवी जुषमाणा न आगात् विश्वाची भद्रा सुमनस्यमाना त्वया जुष्टा नुदमाना दुरुक्तान् बृहद्वदेम विदधे सुवीराः त्वया जुष्टऋषिर्भवति देवि त्वया ब्रह्मागतः श्रीरुतत्वया त्वया जुष्टश्चित्रं विन्दते वसुसानो जुषस्वद्रविणो न मेधे मेधां म इन्द्रो ददातु मेधां देवी सरस्वती मेधां मे अश्विनावुभावा धत्तां पुष्करस्रजा अप्सरासु च या मेधा गन्धर्वेषु च यन्मनः दैवीं मेधा सरस्वती सा मां मेधा सुरभिर्जुषताग स्वाहा आमां मेधा सुरभिर्विश्वरूपा हिरण्यवर्णा जगती जगम्या ऊर्जस्वती पयसा पिन्वमाना सा मां मेधा सुप्रतीकाजुषन्ताम् मयि मेधां मयि प्रजां मय्यग्निस्तेजो दधातु मयि मेधां मयि प्रजां मयीन्द्रियं दधातु मयि मेधां मयि प्रजां मयि सूर्यो भ्राजो दधातु। ॐ हंसाय विद्महे परमहंसाय धीमहि तन्नो हंसः प्रचोदयात्। ॐ साईश्वराय विद्महे सत्यदेवाय धीमहि तन्नः सर्वः प्रचोदयात्। ॐ शान्ति शान्ति शान्तिः। Pranams at the lotus feet of Swami and Sai Ram to everybody. Swami, please speak through me. நாம் இன்று சுவாமியின் அவதார பிரகடன தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவருடைய அவதாரமே ஒரு வைபவம் தானே. அவருடைய மகிமை பற்றி சற்று காண்போம்.
இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் சாய் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். 2005 என்று நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அந்த தேதியை. நான் புட்டபர்த்திக்கு சென்று சுவாமியின் தரிசனம் பெற வேண்டும் என்று சுவாமியின் முன்னால் குல்வன் ஹாலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் சுவாமியின் தரிசனம் பெறுவதற்காக. என்னுடன் 1000 மக்கள் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மனத்தில் 1000 போராட்டங்களுடன் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சுவாமி இன்று வருவாரா, நம்மளுடைய மனப்போராட்டங்களை தீர்ப்பாரா, எப்படியாவது நம்மளுடைய ப்ராப்ளத்துக்கு எல்லாவற்றிற்கும் சொல்யூஷன் கிடைத்து விட வேண்டுமே என்ற ஏக்கத்துடன் மக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சுவாமியின் தர்சனம் கொடுக்கும் திசையை நோக்கி அவர்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுவாமி வரப்போகிறார் என்று எண்ணத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படித்தான் தெரியுமோ, வேதத்தை சொல்பவர்களுக்கு எப்படியோ ஒரு கம்யூனிகேஷன் வந்துவிட்டு திடீரென்று ஒரு வேத கோஷம் ஆரம்பிக்கின்றது. அத புருஷோ ஹவை நாராயணோ காமயத பிரஜா சுஜேயேதி நாராயணாத் பிராணோ ஜாயதே மனஸ் சர்வேந்திரியாணி ச கம் வாயுர்ஜ்யோதிராபः பிருதிவி விஸ்வஸ்ய தாரிணி நாராயணாத் பிரம்மா ஜாயதே நாராயணாத் ருத்ரோ ஜாயதே என்று வேத கோஷம் முழங்கிக் கொண்டிருக்கின்றது. சுவாமி வரும் திசையை நோக்கி எல்லோரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுவாமி வர ஆரம்பிக்கின்றார் தரிசனம் கொடுப்பதற்காக. அவர் மெல்ல நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். இதோ சுவாமி வந்துவிட்டார். எனது அருகில் வருகிறார். இந்த வேத கோஷத்துடன் அந்த வைப்ரேஷனாலோ என்னவோ என்னுடன் உடம்பில் ஒரு உணர்வு, ஒரு உணர்ச்சி. நான் இங்கு வைகுண்டத்தில் தான் இருக்கிறேனா, இல்லாவிட்டால் சாதாரண இந்த உலகத்தில் தான் இருக்கிறேனா, என்னையே நான் கிள்ளி பார்த்துக் கொள்கின்றேன். சுவாமி இதோ நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். சாட்சாத் நாராயணனாக அந்த ஒரு வினாடி எனக்கு தோன்றுகின்றார். அது பேரானந்தத்தை எனக்கு கொடுத்திருக்கின்றது. அவர் அப்படியே என்னை கடந்து போகின்றார். சுவாமி கூறுவார், நான் உங்களை தரிசனத்தின் போது கடந்து செல்லும் பொழுது என்னுடைய தெய்வீக சக்தி உங்களுடைய உடம்பில் ஊடுருவி பாயும். அப்படி பாயும் பொழுது நீங்கள் அந்த தெய்வீக சக்தியை அப்படியே ரீட்டைன் பண்ணி உங்களிடம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி செய்யாவிட்டால், நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை பேசிவிட்டால் போதும், அது திரும்பவும் என்னிடம் வந்துவிடும். நீங்கள் அந்த தரிசனத்திற்கு முடியும் வரை காத்திருக்க வேண்டும். அது முடிந்த பின் தனியாக ஓரிடத்திற்கு சென்று அமைதியாக உட்கார்ந்து என்னுடைய உருவத்தை தியானம் செய்து அப்படியே உங்களிடம் கிடைத்த அந்த தெய்வீக சக்தி மனத்திற்குள் இருத்திக் கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட உண்மையை பகவான் கூறியிருக்கின்றார். சுவாமி தரிசனத்தின் போது வளைய வளைய வருவார். எல்லா பக்தர்களிடம் போவார். கையசைப்பிலேயே விபூதியை எடுத்துக் கொடுப்பார். சில பேருக்கு பக்கத்தில் போய் நின்று உன்னுடைய கேன்சல் என்று கூறுவார். சில சமயங்களில் கையசைப்பில் தங்க செயின் கூட எடுத்து மிக நன்றாக பாடக்கூடிய அந்த பஜன் சிங்கருக்கு தானே கையால் போட்டு விடுவார். மகளிர் பக்கம் வந்துவிட்டு அப்படியே ஜென்ஸ் பக்கம் போவார். அங்கும் அப்படியே லெட்டர்ஸை கலெக்ட் பண்ணிட்டே போயிட்டே இருப்பார். விஐபி வந்தாலும் சரி, எல்லோரும் இன்டர்வியூ ரூமுக்குள் நுழைவதற்கு முன்னால் அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கும். இன்று சுவாமி நமக்கு தங்க மோதிரம் கொடுப்பாரா, இல்லாயிட்டா வாட்ச் கொடுப்பாரா, வைர மோதிரம் கொடுப்பாரா, நவரத்தினங்கள் கொடுப்பாரா, என்ன கொடுப்பார் என்ற ஏக்கத்துடன் தான் அனைவரும் உள்ளே செல்வார்கள். சுவாமி ஏன் இப்படி கையசைப்பில் இதையெல்லாம் எடுத்துக் கொடுக்கிறார்? பலர் பலவாறு பேசுவார்கள். அவர்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பகவான் கூறுவார், நான் சித்த சங்கல்பா கிடையாது, நான் சங்கல்ப சித்தா. நான் என்ன சங்கல்பிக்கிறேனோ அதுதான் நடக்கும். ஒரு பழுத்த இலை கூட நான் நினைத்தால் தான் கீழே விடும். சுவாமி இப்பொழுதுதான் இப்படி நடந்து கொள்கிறாரா, இல்ல பிறவியிலேயே அப்படித்தானா? சுவாமி அவதாரம், அவர் பிறவியில் இருந்தே அப்படித்தான்.
அவர் பிறவி பிரவேசமா இல்லாட்டி பிரசவமா? அவர் பிறவி பிரவேசம், பிரசவம் கிடையாது. ஒரு நாளைக்கு அவர் ஏதோ ஸ்பீச் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஈஸ்வரம்மாவை கூப்பிடுகிறார். ஈஸ்வரம்மா பக்கத்தில் வருகின்றார். ஈஸ்வரம்மா அவருடைய அம்மா அவரிடம் கேட்கின்றார், நான் பிறக்கும் முன்னால் உனக்கு என்ன நிகழ்ச்சி நடந்தது என்று உன்னால் சொல்ல முடியுமா என்று இவர்களுக்கெல்லாம் கூறு என்று கூறுகின்றார். உடனே ஈஸ்வரம்மா சொல்கிறார், நான் ஒரு நாள் கிணற்றில் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருந்தேன். தண்ணீர் இறைத்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று வானத்திலிருந்து ஒரு நீலக்கடல்ல பந்து பாதி ஒரு ஒளி அப்படி உருண்டு வந்து கொண்டே இருந்தது. என்னுடைய வயிற்றில் அப்படியே புகுந்து விட்டது. எனக்கு மயக்கம் வந்து விட்டது. நான் உடனே கீழே விழுந்து விட்டேன். என்னுடைய மாமியார் என் பக்கத்தில் வந்து எனக்கு மயக்கத்தை தெளிய வைத்து என்னிடம் கூறினார், இந்த நிகழ்ச்சியை இனிமேல் யாரிடமும் சொல்லிடாதே என்று. பலரும் பலவாறு பேசுவார்கள் இல்லையா, அதனால் அவர் சொல்லிவிடாதே என்றார். அதனால் நான் அதை மறந்து விட்டேன் என்று கூறுகிறார். அன்றிலிருந்து அவர் கர்ப்பவதியாகி விடுகின்றார். அவருடைய வயிற்றில் குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது அவர்கள் வீட்டில் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் மாட்டி இருப்பாங்க. அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தானாக இசைக்கின்றது. உடனே வெங்கப்பராஜு சுவாமியின் அப்பா போய் ஒரு பண்டிதரிடம் அதன் காரணத்தை கேட்கின்றார். உடனே அந்த பண்டிதர் கூறுகிறார், உங்கள் வீட்டில் யாராவது கர்ப்பமாக இருக்கின்றார்களா என்று. ஆம் என்று அவர் கூற, உடனே கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தையை மகிழ்விக்க வானத்தில் இருந்து தேவதைகள் வந்து பாட்டை இசைக்கின்றன என்று கூறுகின்றார். குழந்தை 9 மாதத்தில் பிறக்கிறது. சத்யநாராயண விரதம் என்று பிறந்த காரணத்தினால் அந்த குழந்தைக்கு சத்யநாராயணா என்று பெயர் வைக்கின்றார்கள். சத்யா என்று கூப்பிடுகின்றார்கள். குழந்தை பிறந்தவுடன் அதை ஒரு துணியில் சுற்றி அதை ஒரு பாயில் போட்டிருக்கின்றார்கள். திடீரென்று பாய் அசைகின்றது. என்ன என்று பார்த்தால் அங்கு கருணாகம் ஒன்று மண்டலமிட்டு படுத்துக் கொண்டிருக்கின்றது. அதன் மேல் குழந்தை இருக்கின்றது. ஐயோ, குழந்தைக்கு என்ன ஆகுமோ என்று தாவி சென்று எல்லோரும் அலறிக்கொண்டு அந்த குழந்தையை எடுக்கின்றார்கள். அப்பொழுது நாமும் அந்த குழந்தை எதுவும் செய்யவில்லை, தானாகவே வெளியில் போய்விட்டது. ஆதிசேஷனை ஞாபகப்படுத்துகிறது அந்த நாகத்தின் வருகை. குழந்தை 3 வயதாக இருக்கும் போது சத்யா பட்டையாக விபூதியை எட்டுக்கொண்டு நடுவில் பெருசாக குங்குமத்தை எட்டுக்கொள்வார். எல்லோருக்கும் ஆச்சரியமா இருக்கும், ஏன் இந்த குழந்தை குங்குமம் வைப்பதில் அவ்வளவு பர்டிகுலராக இருக்கின்றது என்று. பின்னால் சுவாமி சொல்லிதான் நமக்கு தெரியும், சுவாமி சிவன் பார்வதியின் அவதாரம் என்று. குழந்தைக்கு ஒரு 6 வயதாக இருக்கும் பொழுது அந்த குழந்தை புட்டப்பத்தியில் முதலில் படிக்கின்றது. அதுக்கப்புறம் புக்கப்பட்டினத்துக்கு போயாச்சு. புக்கப்பட்டினத்தில் இருக்கும் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது பள்ளிக்கூடம் ஆரம்பிப்பதற்கு சற்று முன்னால் ஒரு மரத்தடியில் போய் உட்கார்ந்து கொண்டு சின்ன ஒரு போட்டோவை சுவாமியின் படத்தை வைத்துவிட்டு எல்லா குழந்தைகளையும் கூப்பிட்டு பஜன் பாடுங்கள் என்று சொல்லி எல்லோருக்கும் பஜன் சொல்லிக் கொடுத்து அவ்வளவு பாடச் செய்வார் சுவாமி. அப்பொழுது உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன வேண்டும், அந்த பஜன் முடிந்தவுடன் எல்லோருக்கும் பிரசாதத்தை எடுத்துக் கொடுப்பார். ஆனால் காலி பையிலிருந்து தான் எல்லாத்தையும் எடுத்துக் கொடுத்திருக்கிறார். எல்லோரும் எட்டி பார்த்துட்டு, சத்யா உனக்கு மட்டும் எப்படி இது சாத்தியம் என்று கேட்கும் பொழுது, நானா, எனக்கு கிராமத்து தேவதைகள் கொண்டு வந்து இப்படி பிரசாதங்கள் கொடுக்கிறார்கள் என்று கூறுவார். புக்கப்பட்டினத்தில் படித்து முடித்தவனும் பகவான் கமலபுரத்திற்கு சென்று படிக்கிறார். கமலபுரத்தில் அவருடைய அண்ணா இருக்கிறார். அவர் அண்ணன் வீட்டில் தங்கிக் கொண்டு படித்துக் கொண்டிருக்கிறார். அதன் பின் உறவுகொண்டா போயாகிவிட்டது. உறவுகொண்டாவிற்கு போன பின்பு அங்கு அண்ணன் வேலை பார்க்கும் அந்த பள்ளியிலேயே அவர் படித்துக் கொண்டிருக்கின்றார். மார்ச் மாதம் 8ஆம் தேதி 1940ஆம் ஆண்டு இருக்கும். அப்பொழுது திடீரென்று சத்யாவை தேள் கொட்டிவிட்டது. தேள் கொட்டிவிட்டதே, யாராவது அந்த தேளை பார்த்தார்களா? இல்லை, தேள் கண்ணில் தென்படவில்லை. சத்யா அன்றிலிருந்து அவருடைய நடத்தையை கம்ப்ளீட்டாக மாறிவிட்டது. இரவு பகல் தூங்குவதில்லை, ஊனில்லை, உறக்கமில்லை, தண்ணீர் கூட குடிக்கவில்லை. 3 நாட்கள் ஆகிவிட்டது. சேஷமராஜு, அவருடைய அண்ணன் பெயர் சேஷமராஜு, அவர் வந்து சில டாக்டர்ஸ் கூட்டின் வந்து அவரை பார்க்க சொல்றார். ஒருவராலும் அவருக்கு நிவர்த்தி கொடுக்க முடியவில்லை. சத்யா ஏதேதோ பாஷையில் கண்ணுக்கு தெரியாதவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய நடத்தை வினோதமாக இருக்கின்றது. இந்த பாஷை இவன் எப்படி கற்றுக்கொண்டான் என்று அண்ணனுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது.
அவர் ஒரு கடிதம் எழுதி தன்னுடைய புட்டபர்த்தியில் இருக்கும் தன் அம்மாவுக்கும் அப்பாவிற்கும் அனுப்புகின்றார். அந்த காலத்தில் டெலிகம்யூனிகேஷன் ஒன்றும் ப்ராப்பராக கிடையாது. அதனால் அவர்களால் உடனே வர முடியவில்லை. அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு அவர்கள் வருகின்றார்கள். வேக வேகமாக பதைத்து 3 நாட்கள் ஆகிவிட்டது அவர்கள் வருவதற்கு. அவர்கள் வந்து பார்த்த பின் சத்யாவின் நிலைமையை கண்டு உடனே ஈஸ்வரம்மா டிசைட் பண்ணுகிறார், இனிமேல் சத்யா இங்கு இருக்கக்கூடாது, நான் புட்டபர்த்தி கூட்டிக் கொண்டு சென்று விடுகிறேன். அங்கு அவனுடைய தம்பியான ஜானகிராமையா 6 வயது நிரம்பிய சிறுவனுடன் விளையாடினால் ஒருவேளை மனத்தில் இருக்கும் கிளேசம் போகும் என்று நினைத்துக் கொண்டு அவனை கூட்டிக் கொண்டு அவர்கள் புட்டபர்த்திக்கு சென்று விடுகிறார்கள். புட்டபர்த்திக்கு போனதுக்கு அப்புறம் அப்படியே சத்யாவின் நிலைமை கண்டினியூ ஆகிறதை ஒழிஞ்சு எந்த விதத்திலும் அவருடைய நிலைமை மாறவே இல்லை. என்ன செய்வது? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பரிகாரம் சொல்கின்றார்கள். சத்யா வந்து விட்டார் என்று தெரிந்தால் உலகத்தில் அங்கு இருக்கும் பக்கத்தில் இருக்கும் குழந்தைகள் எல்லாம் ஓடோடி வந்துவிடும். பலாப்பழத்தில் எப்படி வைத்துக் கொண்டிருக்குமோ அது மாதிரி வந்து குழந்தைகள் அவரோட பேசுவதற்கும் விளையாடுவதற்கும் பஜன் பாடுவதற்கும் ஏங்கிக் கொண்டிருக்கும் புட்டபர்த்தியில் அந்த குழந்தைகள் எல்லாம் வருகின்றார்கள். சத்யாவை பார்க்கின்றார்கள். அவரோ வெறுத்த இடத்தை ஏதோ பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஏதேதோ பாஷையில் பேசினார். ஒன்றும் அவர்களுக்கு புரியவில்லை. இவருடைய நடத்தை வேறு விதமாக இருப்பதால் அவர்கள் வருவதை நிறுத்திக் கொண்டு விட்டார்கள். சத்யா இந்த நேரம் தனிமையில் தான் இருக்கின்றார். சாப்பிடுவது கூட கிடையாது. இது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது ஈஸ்வரம்மாவுக்கு. வெங்கப்பராஜு அவருடைய அப்பா கையில் எடுத்துக்கொண்டு அவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஜாதகம் பார்க்கும் ஒரு நபரிடம் எடுத்துச் செல்கின்றார். அவரோ சத்யாவிற்கு பேய் பிடித்திருக்கின்றது, பேயை ஓட்ட வேண்டும், கத்ரி என்ற ஒரு கிராமத்திற்கு பக்கத்தில் மாந்திரிகன் ஒருவன் இருக்கின்றான், அவனிடம் சத்யாவை கூட்டிக் கொண்டு செல்லுங்கள் என்று கூறுகின்றார். ஒரே ஒருவர் மட்டும் சத்யாவின் தெய்வீக தன்மையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று கூறி அதான் கொண்டவராஜு அவருடைய தாத்தா. அவர் சொல்கிறார், யோக வசிஷ்டத்தில் ராமர் இந்த வயதில் இப்படித்தான் இருந்தார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று எவ்வளவோ கூறியும் யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை. வண்டியை கட்டிக்கொண்டு அவர்கள் மாந்திரிகனை பார்க்க புறப்பட்டு விட்டாச்சு. ஹோல் ஃபேமிலியே புறப்பட்டு போயாச்சு. அந்த மாந்திரிகனோ கொடூரமாக இருக்கிறான். அவன் பேசுவது கர்ம கொடூரமாக இருக்கின்றது. கையில் சாட்டையை வைத்துக் கொண்டிருக்கின்றான். சாட்டையை வைத்து டமால் டமால் என்று அவன் தரையில் அடிக்கின்றான். பெரியவர்களே பார்த்து பயப்படக்கூடிய அப்படிப்பட்ட உருவம். சத்யா என்று பயப்பட்டு விடுவாரோ என்று அவர் அம்மா கலங்குகிறார். சத்யா தெளிவாகத்தான் நின்று கொண்டிருக்கிறார். அந்த மாந்திரிகவாதியோ தலையில் மொட்டையடித்து சத்யாவுக்கு மேலே கூர்மையான ஆயுதம் கொண்டு ஏதேதோ எழுதி 108 குடங்களில் பச்சை தண்ணீரை ஜில் என்ற தண்ணீரை மேலே கொட்டி கண்ணில் ஏதோ திரவத்தை ஊற்றி இப்படியெல்லாம் கொடுமை பண்ணுவதையும் பொறுத்து கொண்டே இருக்கிறார். கண்ணெல்லாம் புஷ் என்று நீங்கிக் கொண்டு விடுகின்றது. கண் இருந்த இடத்தில் ஒரு கோடு மட்டும்தான் தெரிகின்றது. ஐயோ, இந்த டார்ச்சரிலிருந்து எப்படியாவது சத்யாவை கூட்டிக் கொண்டு போய்விட வேண்டும். ஈஸ்வரம்மா தவியாய் தவித்து எப்படியோ அந்த குழந்தையை அவரிலிருந்து வீட்டுக்கு கூட்டிக் கொண்டே போய்விடார்கள். அந்த சமயத்தில் கிருஷ்ணமாச்சாரி என்பவர் ஒரு பெரிய லாயர். அவர் வந்து வெங்கப்பராஜனின் ஃப்ரெண்டு. அவர் வந்திருக்கிறார். சத்யாவின் நடத்தையை பார்த்துவிட்டு, இந்த குழந்தைக்கு பேய் இல்லை, இந்த குழந்தையை குட்டி சாத்தான் பிடித்துக் கொண்டிருக்கின்றது, இது மனிதர்களால் முடியாது, விரட்ட முடியாது, நீ வந்து இவனை கட்டிகாச்சலத்தில் இருக்கும் நரசிம்மர் கோவிலுக்கு கூட்டிக் கொண்டு செல் என்று கூறுகின்றார். நரசிம்மர் கோவிலுக்கு கூட்டிக் கொண்டு செல் என்று சொன்னவுடன் சத்யா கிருஷ்ணமாச்சாரியின் கையை பிடித்துக் கொண்டு, கிருஷ்ணமாச்சாரி அவர்களே, என்னிடமே என்னை கூட்டிக் கொண்டு செல்ல சொல்கிறீர்களா என்று கேட்கின்றார். வந்தது கோபம். யாருக்கு? பெற்ற வெங்கப்பராஜுக்கு. கோபம் தலைக்கு ஏற கையில் கம்பை எடுத்துக்கொண்டு என்னதான் இவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் மனத்தில், இவனிடம் என்ன இருக்கிறது என்று நான் இன்று பார்த்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சத்யாவை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார் கையில் கம்புடன். அப்பொழுது அங்கு கூட்டம் கூடியிருக்கிறது. அனைவருக்கும் கையசைப்பிலேயே கல்கண்டி என்ன, ரோஜாப்பூ என்ன, மல்லிகைப்பூ என்ன கொடுத்துக் கொண்டிருக்கிறார் சத்யா. அனைவரும் பெத்த வெங்கப்பராஜிடம் இந்த பாருங்கள் என்னிடம் என்னெல்லாம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதெல்லாம் அவருக்கு புலப்படவே இல்லை. நேராக சென்று சத்யாவிடம் நின்று கொண்டு, நீ என்ன பேயா, பிசாசா, பைத்தியக்காரனா, நாராயணா, நரசிம்மனா, யார் நீ? இவரை விட்டு ஓடிவிடு என்று ஓங்கி கையில் அடிக்கிறதுக்கு ஓங்குவதற்கு முன்னால்
சத்யா கூறுகிறார், போக முடியாது, நான் சத்ய சாய்பாபா. ஐயோ, இந்த சத்ய சாய்பாபா என்ற பெயரை நாங்கள் கேட்டதே இல்லையே இதுவரை. இதையே இவன் கூறிக்கொண்டிருக்கிறானே, என்ன செய்வது என்று. சரி, நீதான் சத்ய சாய்பாபா என்று கூறுகிறாயே, அதை நாங்கள் எப்படி நம்புவது என்று கேட்டவனும், பூக்களை கொண்டு வாருங்கள், உன் கையில் தாருங்கள் என்று கேட்கிறான். கையில் பூக்கள் நிரம்பிய கையில் வைத்துக் கொண்டு தூக்கி பூவை விட்டறிகிறார். அது தெலுங்கில் சத்ய சாய்பாபா என்று உருவம் எடுத்து அழகு போல அரேஞ்ச் பண்ணி அந்த பிளவர்ஸ் எல்லாம் அப்படியே நிற்கிறது. உனக்கு என்னதான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார் வெங்கப்பராஜு. உடனே இவர் கூறுகின்றார், எனக்கு வியாழந்தோறும் பூஜை செய்ய வேண்டும், உங்களுடைய மனத்தையும் உங்களுடைய வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். நான் என் பக்தர்களுக்காகவே அவதரித்திருக்கின்றேன், அவர்களை ஆசீர்வாதம் செய்வதற்கும் அவருடைய கவலைகளை போக்குவதற்காகத்தான் அந்த உலகத்தில் அவதரிக்கின்றேன் என்றெல்லாம் கூறுகின்றார் சத்யா. ஒன்றுமே புரியாமல் குழப்பத்தில் நின்று கொண்டிருக்கின்றார் வெங்கப்பராஜு. அந்த சமயத்தில் பள்ளிக்கூடம் சென்று சத்யா பல மாதங்கள் ஆகிவிட்டது. அதனால் சேஷமராஜு கிளம்பி உறவுகொண்டாவில் இருந்து புட்டப்பர்த்திக்கு வந்துவிட்டார். வந்து சத்யாவை பார்த்து, இவனுடைய நிலைமை கொஞ்சம் கட்டுக்குள் தான் இருக்கின்றது, நான் அதை மேனேஜ் பண்ணிக் கொள்வேன் என்று சொல்லி நான் உறவுகொண்டாவிற்கு இவரை கூட்டிக் கொண்டு செல்கின்றேன் என்று கூறுகின்றார். அதன்படி உறவுகொண்டாவுக்கு அவர் கூட்டிக் கொண்டு சென்றாகிவிட்டது. இப்பொழுது உறவுகொண்டாவில் சத்யா பள்ளிக்கூடத்தில் படுத்திக் கொண்டிருக்கின்றார். அந்த சமயத்தில் உறவுகொண்டா சேர்மன் பெல்லாரி என்ற இடத்தில் தங்கிக் கொண்டிருக்கின்றார். இந்த கூற்று பகவானுடைய வாயிலிருந்தே வந்த கூற்று சத்தியமானது. பெல்லாரி இருக்கும் சேர்மனுக்கு திடீரென்று ஒரு கனவு வருகின்றது. அந்த கனவில் ஒரு குறிப்பிட்ட டோர் நம்பர் இருக்கும் வீட்டில் சத்யா என்ற ஒரு சின்ன பையன் இருக்கின்றான். உறவுகொண்டாவில் அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் இந்த வீட்டிற்கு என்று கனவு வருகின்றது. அதே நேரத்தில் அவருடைய மனைவியான லக்ஷ்மி தேவி என்பவளுக்கும் அதே கனவு வருகின்றது. இருவரும் கிளம்பி உறவுகொண்டாவில் அந்த பர்டிகுலர் நம்பர் டோர் நம்பர் உள்ள வீட்டு கதவை தட்டுகிறார்கள். அந்த இடத்தில் சத்யா என்ற பையன் இருக்கிறானா என்று கேட்கிறார்கள். ஆமாம், இருக்கின்றான். அவனை கூட்டிக் கொண்டு நாங்கள் எங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சேஷம்ராஜுடன் நடந்ததை சொல்ல, குடும்பமே கிளம்பி உறவுகொண்டாவில் இருந்து கிளம்பி அவர்கள் வீட்டிற்கு செல்கின்றார்கள். அவர்கள் வீட்டில் சத்யா 3 நாட்கள் தங்கி இருக்கின்றார். சேர்மன் வீட்டு பக்கத்தில் விருப்பாட்ச ஆலயம் என்று ஒரு ஆலயம் இருக்கின்றது. அந்த ஆலயத்திற்கு செல்வோம் என்று சேர்மனுடைய மனைவி, சேஷமனுடைய மனைவி, சத்யா மூவரும் எல்லோரும் கிளம்புகின்றார்கள். கிளம்பி அவர்கள் விருப்பாட்ச ஆலயத்திற்கு போகும்பொழுது சத்யா, நான் உள்ளே வரவில்லை, நான் வெளியே இருந்து கொள்கின்றேன் என்று கூறிவிடுகின்றார். சரி, என்னுடைய பிலாங்கிங்ஸை எல்லாம் நீ பார்த்துக்கொள் என்று சேஷமராஜு சொல்லிவிட்டு அவர்கள் எல்லோரும் உள்ளே சென்று விட்டார்கள். அங்கு பார்த்தால் விருப்பாட்சர் ஆலயத்தில் விருப்பாட்சர் தெரியவில்லை. கற்பூர ஆரத்தி காண்பிக்கும் பொழுது கர்ப்ப கிரகத்தில் சத்யாவின் முகம்தான் தெரிகின்றது. என்ன இவன் நம்மிடம் உள்ளே வரமாட்டேன் என்று கூறிவிட்டு இப்பொழுது இங்கு வந்திருக்கிறான், எங்க நம்ம போய் பார்ப்போம் என்று எண்ணிக்கொண்டு சேஷம்ராஜு உடனடியாக வெளியில் சென்று சத்யா இருக்கிறாரா என்று பார்க்கின்றார். உடனே சத்யா அங்கு இருப்பதை பார்த்துவிட்டு, என்ன அங்கேயும் சத்யா இங்கேயும் சத்யா, ஒன்றும் புரியவில்லை என்ற குழப்பத்துடன் உள்ளே செல்கின்றார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த சேர்மன் வெளியில் வந்து சேஷம்ராஜுவின் கையை பிடித்து, அப்பா, உங்களுடைய தம்பியான சத்யா சாதாரண மனிதன் அல்ல, நம்மளுடைய அவனிடம் தெய்வீக சக்தி இருக்கின்றது, அவன் தெய்வமே, அவன் ஒரு அவதாரம், இதை புரிந்து கொள் என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விடுகின்றார். மறுபடியும் உறவுகொண்டாவிற்கு சேஷமராஜு கூட்டிக் கொண்டு வந்து விட்டார் சத்யாவை. சத்யா 1940ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 20ஆம் நாள் புறப்பட்டு பள்ளிக்கூடத்திற்கு போகிறார். அவ்வளவு புக்ஸையும் சுமந்து கொண்டு அவர் பள்ளிக்கூடத்திற்கு உள்ளே சென்ற பின் அவர்தான் கடவுள் வாழ்த்து பாட வேண்டும். ஸ்டேஜ் மேலே ஏறியாச்சு, கடவுள் வாழ்த்து பாட ஆரம்பிக்கின்றார். பாடி முடித்தவுடன் தன்னுடைய வகுப்பிற்கு செல்லாமல் பேகை எல்லாம் தூக்கிக் கொண்டு கீழே இறங்கி நேரடியாக வீட்டிற்கு செல்ல ஆரம்பிக்கின்றார். அனைவரும் சத்யா, நீ எங்கு போகிறாய் என்று கேட்டுக்கொண்டு பின்னே வருகின்றார்கள். சத்யா அவர்களை கண்டுகொள்ளவில்லை. ஒருமுறை திரும்பி பார்த்துவிட்டு சொல்கிறார் சத்யா,
நான் இனிமேல் இந்த பள்ளிக்கூடத்திற்கு வரப்போவதில்லை, எனக்கும் உங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது என்று கூறுகிறார். அப்பொழுது அங்கிருந்த மக்கள் அனைவருக்கும் அவர் தலையின் பின்னால் ஒளிவட்டம் தெரிவதை பார்க்கின்றார்கள். நேரடியாக கிளம்பி பள்ளிக்கூடத்தை விட்டு சத்யா தன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு வாயிலில் போய் நின்று கொண்டு தன்னுடைய புக்கை தூக்கி விட்டுகிறார். அந்த சத்தம் கேட்டு அவருடைய அண்ணி வேகமாக வெளியில் வருகின்றாள். சத்யா, தயவு செய்து உள்ளே வா. சேஷமராஜ், உங்களுடைய அண்ணன் வந்தவுடன் அவரிடம் பேசிக் கொள்ளலாம், வெளியில் இருந்து எதுவும் பேசாதே என்று கேட்க உடனே சத்யா சொல்கின்றார், அண்ணனாவது தம்பியாவது அம்மாவாவது அப்பாவாவது யாரும் எனக்கு கிடையாது. என்னுடைய மாயை எல்லாம் விலகிவிட்டது. எனக்கு சொந்தம் என்பது யாரும் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கும் பக்தர்களே என் சொந்தக்காரர்கள். அவர்கள் என்னை கூப்பிடுகிறார்கள், இதோ நான் அவர்களை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்றேன், அவர்களுடைய கவலையில் நான் தீர்க்க போய்க் கொண்டிருக்கின்றேன். இனி நான் உங்கள் வீட்டிற்கு வரமாட்டேன் என்று அறுதியிட்டு உறுதியாக கூறிவிட்டு அவர் செல்லும் பொழுது அந்த அன்னைக்கு கண்ணே குருடார அளவுக்கு அப்படி ஒரு ஒளி வெள்ளம் தலையின் பின்னால், சத்யாவின் தலையின் பின்னால் அவளுக்கு தோன்றுகிறது. என்ன நடக்கிறது இங்கே என்று அவள் குழப்பத்துடன் உள்ளே போய்விடுகிறாள். நேரடியாக சத்யா கிளம்பி பக்கத்து வீட்டில் இருக்கும் ஆஞ்சநேயலு என்ற இன்ஸ்பெக்டர் வீட்டிற்கு சென்று அங்கிருக்கும் பாறையின் மேல் தான் அமர்ந்து கொண்டு அவர் அப்பொழுது அமர்ந்து கொள்கிறார். அந்த சமயத்தில் ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் திரண்டு விட்டார்கள். கூட்டம் அலை மோதுகிறது அவரை பார்ப்பதற்கு. பூமாலைகள் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன. கோபுரம் அளவுக்கு உயர்ந்து விட்டது. சத்யா அந்த கூட்டத்தை பார்த்து முதலில் பாடிய பாடல்தான் மானச பஜரே குரு சரணம் துஸ்தர பவசாகர தரணம். இதனுடைய பொருள் என்னவென்றால், இந்த கடப்பதற்கு அரியதான இந்த சம்சார சாகரத்தை நீங்கள் கடக்க வேண்டும் என்றால் குருவின் பாதத்தை இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த திருவடிகளை உங்கள் மனத்தில் நினைத்து தியானம் செய்யுங்கள் என்று பொருள்பட அமைந்த இந்த பாடலை முதலாக அவர் பாடுகிறார். மக்கள் வெள்ளம் அதை வாங்கி பாடிக்கொண்டிருக்கின்றது. கட்டுக்கடுங்காத கூட்டம். இனிமேல் தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது, ஒன்றும் பண்ண முடியாது என்று சேஷமராஜ் பக்கத்தில் வந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார். 2 நாட்கள் ஆகிவிட்டது. உடனடியாக தான் லெட்டர் எழுதி அம்மா அப்பாவுக்கு அனுப்புகிறார். உடனடியாக பெறப்பட்டு வாருங்கள். புட்டப்பருத்தியிலிருந்து உடனடியாக பெறப்பட்டு அவர்கள் ஓடி ஓடி வருகின்றார்கள். தன் அம்மா ஈஸ்வரம்மாவை பார்த்தவுடன் பகவான் கூறுவார், இதோ வந்துவிட்டது, மாயை வந்துவிட்டது என்று கூறுகின்றார். ஈஸ்வரம்மா ஓடி வந்து, அப்பா உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன், என்னதான் இருந்தாலும் நீ புட்டப்பருத்திக்கு மாத்திரம் வந்துவிடேன், என்னோட வந்துவிடு, நான் உன்னை எதுவும் சொல்லவில்லை, உன் இஷ்டப்படி இருந்து கொள் என்றெல்லாம் கெஞ்சியவுடன் அதை பார்த்து கொண்டிருந்த சத்யா சொல்கிறார், நான் இன்று ஒரு சத்தியம் செய்கின்றேன். புட்டப்பருத்தியில் வாழும் மக்களுக்காகவும் உங்களுக்காகவும் நான் புட்டப்பருத்தி என் க்ஷேத்திரமாக எடுத்துக் கொள்கின்றேன் என்று கூறுகின்றார். நீ 2-3 நாள் சாப்பிடல போட்டிருக்கேன், ஏதாவது சாப்பிட என்று ஈஸ்வரம்மா கேட்டவுடன், ஓ சாப்பாடு கொண்டு வாருங்கள் என்று சொல்கின்றார். ஒரு தட்டில் சாப்பாடை வைத்து வேக வேகமாக ஈஸ்வரம்மா கொண்டு வருகின்றார். 3 கவளங்கள் மட்டும் எனக்கு கொடுங்கள் என்று ஈஸ்வரம்மாவிடம் சத்யா கேட்கின்றார். அப்படி கேட்டவுடன் ஈஸ்வரம்மா கலங்கி போய், அட்லீஸ்ட் 3 கவளமா சாப்பிடுறேன்னு சொல்கிறானே தன் குழந்தை என்று 3 கவளம் செய்து அதை உருண்டை பிடித்து 3 கவளங்களை வைத்துக் கொண்டு இந்த அப்பா சாப்பிடு என்று கேட்கும் போது அந்த 3 கவளங்களையும் அவரிடம் வாங்கி சாப்பிட்டு, இன்றுடன் மாயை விலகிவிட்டது, எனக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, அண்ணன் கிடையாது, நான் இனிமேல் உங்கள் வீட்டை சேர்ந்தவன் அல்ல, நான் என் பக்தர்களை சேர்ந்தவன் என்றெல்லாம் பெரிதாக கூறிவிடுகின்றார். ஈஸ்வரம்மாவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எப்படியோ புட்டப்பருத்திக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டார் இல்லையா, புட்டப்பருத்தி கூட்டிக் கொண்டு சென்று விடலாம் என்ற நினைப்பில் புட்டப்பருத்திக்கு எல்லாரும் சேர்ந்து கிளம்புகிறார்கள். உறவு கொண்டாடி இருக்கும் மக்கள் எல்லாம் அழுது கொண்டே பகவானுக்கு வழி அனுப்புகிறார்கள். இப்ப புட்டப்பருத்திக்கு போயாச்சு. அங்க போய் கர்ணம் சுப்பம்மா வீட்டில் தங்குகிறார் பகவான்.
ஏன் அவரது வீட்டில் தங்குகிறார் என்றால் சுப்பம்மா தான் அவரை வளர்த்த தாய் என்று கூறலாம். கர்ணம் சுப்பம்மா என்றுதான் அனைவரும் அழைப்பார்கள். ஒரு வீடு பெரிதாக இருக்கும். சுவாமியை பார்க்க வரும் கூட்டம் தினமும் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. சுப்பம்மா அவ்வளவு பேருக்கும் சமைச்சு போடுவாள். ஒருவேளை அந்த அன்னம் காணாமல் போய்விடுமோ என்றால் உடனே அவள் வந்து கேட்பாள், பத்தவில்லையே, இவ்வளவு பேர் வந்து விட்டார்களே என்று சொன்னவுடன் சுவாமி 2 தேங்காய்களை எடுப்பார். 2ஐயும் ஒன்றோடு ஒன்று மோதுவார். மோதியவுடன் வரக்கூடிய இளநீரை உணவு பதார்த்தங்கள் மேல் தெளிப்பார். அடுத்த நிமிஷம் உணவு பெருகும், அக்ஷயமாக பெருகும். எவ்வளவு பேர் வந்தாலும் தாங்கும். கூட்டம் மிகவும் ஜாஸ்தியாகிவிட்டால் எல்லா பக்தர்களையும் கூட்டிக்கொண்டு ஒரு சித்ராவதி நதி கூட்டிக்கொண்டே போய்விடுவார். அங்கு பஜன் பாடுவார்கள். சுவாமி வெறும் மண்ணை எடுத்து அந்த மண்ணிலிருந்து லட்டு என்ன, சுட சுட பஜ்ஜி என்ன, வேணுன்ற சாப்பாட்டு பொருட்களை எல்லாம் எடுத்துக் கொடுப்பார். சில சமயங்களில் அழகான விக்கிரகங்கள், தெய்வீக விக்கிரகங்களை கூட எடுத்துக் கொடுத்திருக்கிறார். அங்கு ஒரு குன்று இருக்கின்றது. அந்த ஒரு சின்ன மலை மேல் சுவாமி வேகமாக மடமட என்று ஏறுவார். பக்தர்கள் எல்லாம் அவர் பின்னாலே ஓடுவார்கள். அங்கு ஒரு புளிய மரம் இருக்கின்றது. அந்த புளிய மரத்திற்கிட்ட போய் என்ன இன்னும் நீங்கள் வரவில்லையா என்று சத்யா திரும்பி பார்க்கும் பொழுது பக்தர்களுக்கு எல்லாம் சில பேருக்கு கிருஷ்ணராக, சிலருக்கு ராமராக, சிலருக்கு நரசிம்மனாக, சில பேருக்கு நாராயணனாக காட்சி அளித்திருக்கின்றார். இதையெல்லாம் பார்த்த மக்கள் பொத்து பொத்து என்று மயக்கம் போட்டு கீழே விழுவார்கள். விழுந்தவர்களை வேகமாக சென்று இருந்தால்தான் உங்களுக்கு நான் தரிசனம் கொடுப்பது கிடையாது என்று சொல்லிவிட்டு கையில் தண்ணீரை வரவழைத்து அந்த தண்ணீரை அவர்கள் தெளித்து அவர்கள் மயக்கத்தை தெளிவிப்பார். புளிய மரத்திலிருந்து அவர் என்ன கேட்டாலும் அது கொடுக்கக்கூடியவரும். அதனால அது அவருக்கு பேர் கல்பவருஷ மரம் என்றே பெயர் உள்ளது. பகவான் என்ன கேட்டாலும் இந்த மரம் கொடுக்கும். புளிய மரத்திலிருந்து ஆப்பிள் பெருத்து கொடுப்பார், மாம்பழம் பெருத்து கொடுப்பார். உங்களுக்கு கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் இசை கேட்க வேண்டுமா, வாருங்கள், என்னுடைய நெஞ்சில் காதை வைத்து கேளுங்கள், கிருஷ்ணரின் புல்லாங்குழல் இசை உங்களுக்கு கேட்கும். இது மாதிரி அவர் செய்த அற்புதம் ஏராளம் சொல்லிக் கொண்டே போகலாம். நேரம் இல்லாமல் காரணத்தினால் நான் இத்துடன் இதை முடித்துக் கொள்கின்றேன். இப்படி அற்புதங்கள் புரிந்த பகவான் ஏன் இப்படி அற்புதங்கள் புரிய வேண்டும்? நம் மனத்திற்கு ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். அவர் அவதாரம் நம்மிடம் அவர் வந்து மனித உருவில் வருவதால் நாம் தப்பாக அவர் நினைத்துக் கொள்வோம். இவர் நம்மை போலவே ஒரு மனிதன் என்று தன்னை வேறுபடுத்தி காட்டிக் கொண்டு நான் ஒரு அவதாரம், நான் உங்களை சேர்ந்தவன் அல்ல என்பதற்காகத்தான் சத்யா இப்படி நடந்து கொண்டார். பகவான் பல அற்புதங்கள் புரிந்து மக்களை தன் பால் ஈர்த்து அதன் பின் தன்னுடைய அவதார நோக்கத்தை அவர்களுக்குள் புகுத்தினார் என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, இப்போ மிகவும் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. பகவான் அவதாரம், அவர் சாதாரண மனிதன் அல்ல என்பதற்கு. இதற்கு மேலும் வேறு சான்றுகள் வேண்டுமா? புட்டபர்த்தில் கூட்டம் அலைமோதிக் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அவர் சொல்லுவார், எல்லோரும் இப்பொழுதே என்னை பார்த்துக் கொள்ளுங்கள், இனி வரப்போகும் காலத்தில் லட்சோப மக்கள் என்னை பார்க்க வருவார்கள். அப்பொழுதெல்லாம் ரொம்ப தூரத்தில் நின்று கொண்டு துளியூண்டு என்னுடைய ஆரஞ்சு கலர் ரோபை பார்த்துவிட்டு ஆகா ரொம்ப நல்ல தரிசனம் கிடைத்து விட்டது என்று செல்லக்கூடிய நேரம் வரும் என்று சொல்வார். அதன்படி ஹிந்துஸ்தான் அதுக்கப்புறமா பிறந்த நாட்கள் தான் நடக்கும். ஏன்னா பக்கத்தில் இருக்கிற கிராமங்களே இடம் பெயர்ந்து இங்கு வந்து பகவானை பார்க்க தரிசனம் செய்ய வந்துள்ளோம். சரி, இது ஒரு அவதாரம் ஆயிற்று. அவதாரத்தின் நோக்கம் என்ன? ராம திரேதாயுகத்தில் இருந்தார் என்றால் அவர் ராவணன் போன்ற அரக்கர்களை அழிப்பதற்காக அவதாரம் எடுத்தார். துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார் என்றால் துரியோதன் போன்ற தீயவர்களை அழிப்பதற்காக எடுத்தார். பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுவார், யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாம்யஹம். எப்பொழுதெல்லாம் தான் தர்மத்திற்கு பங்கம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் பிறவி எடுப்பேன், அவதாரம் எடுப்பேன் என்று அவர் பகவத்கீதையில் கூறியுள்ளார். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. நல்லவர்களை ப்ரொடெக்ட் பண்ணவும் தீயவர்களை அழிப்பவும் யுகம் தோறும் நான் அவதரிப்பேன் என்று கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறியுள்ளார்.
இப்பொழுது கலியுகத்தில் அவதாரமான பகவான் சத்ய சாய்பாபா வந்துள்ளார். என்ன பாக்கியம் எந்த பிறவியில் நாம் செய்தோமோ நமக்கு அவருடைய தர்மம், அவருடைய தர்சனம் நம்மளுக்கு கிடைத்து அவருடைய நாம் ஒருவராக வாழக்கூடிய நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. தர்மத்தை அவர் எப்படி ஸ்தாபனம் பண்ணினார்? ஒவ்வொரு முறையும் தர்ம ஸ்தாபனம் பண்ணுவதற்காகத்தான் அவதாரம் எடுப்பேன் என்று பகவான் கூறுகிறார் இல்லையா? தர்மத்தை எப்படி ஸ்தாபனம் பண்ணுகிறார் என்று பார்ப்போம். பாலவிகாஸ் என்ற ஒரு பிரிவு இருக்கின்றது. அந்த பிரிவு 9 வருடங்களை கொண்டது. குழந்தைகள் 6 வயதிலிருந்து 15 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு அதில் சத்தியம், தர்மம், சாந்தி, பிரேமை, அகிம்சை என்ற 5 மனித மேம்பாட்டு குணங்களுக்கு அடியில் கிளாஸ் எடுக்கப்படுகின்றது. வாரத்தில் ஒரு முறை அதற்கு உண்டான சிலபஸை பகவானே ஃப்ரேம் பண்ணி இருக்கின்றார். அதில் பஜன் சொல்லி கொடுக்க சொல்லியிருக்கின்றார். குரூப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை வச்சு குழந்தைகளை எப்படி கவர்வது, அவர்கள் எந்த ஃபெயிலியர்ஸையும் தாங்கிக் கொள்ள முடியும்படிக்கு அவர்களுக்கு இங்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு விடுகின்றது. வெளி உலகத்திற்கு போகும்பொழுது அவர்கள் எந்த விதத்திலும் கலக்கமடையாத படிக்க அவர்கள் பாலவிகாஸ் பாடங்களை படிக்க முடியும். வேதமும் சொல்லிக் கொடுக்கப்பட்டு விடுகின்றது. தர்மம் என்றால் அது எங்கு இருக்கின்றது? அது வேதத்தில் தான் இருக்கிறது. வேதத்தை படித்து உங்களால் புரிந்து கொள்ள முடியுமா? நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மீனிங் இருக்கும். ஒன்றுமே நம்மளுக்கு புரியாது. சுவாமி வேதத்தில் இருப்பது மிக எளிதாக ஹெல்ப் எவர், ஹர்ட் நெவர், லவ் ஆல், சர்வ் ஆல், இந்த மாதிரி எளிய பொன்னான வார்த்தைகளால் கூறி சின்ன சின்ன கதை, சின்ன கதா என்பதை தன்னுடைய ஸ்பீச்சில் எல்லாம் கூறி வெகு எளிதாக அந்த தர்மத்தை பற்றி சொல்லிக் கொடுத்துள்ளார். அடுத்த ஆன்மீக பிரிவு என்று ஒன்று இருக்கின்றது. அந்த ஆன்மீக பிரிவில் இந்த கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் ஒன்று மட்டுமே உபாயம். அதை வைத்துக் கொண்டுதான் நாம் பகவானை அடைய முடியும் என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த நாம சங்கீர்த்தனம் வேறு ஒன்றும் இல்லை, பஜன்கள் தான். பஜனுக்கு தேர்ச்சி பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். பகவானின் பஜனை கம்போஸ் பண்ணி ராகங்கள் அதை இசைத்து எப்படி பாட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இன்று மூலை முழுக்கெல்லாம் எல்லா இடத்திலும் பஜன் பாடுகின்றார்கள். வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை சுமார் ஒவ்வொரு தரமும் பஜன் பாடிவிட்டு அதன் பின் வாசகர் வட்டம் என்று ஸ்டடி சர்க்கிள் ஒன்று இருக்கின்றது. அதில் சுவாமி எழுதிய வாகினியை எடுத்துக்கொண்டு ஏதாவது ஒரு டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. சத்சங்கத்திற்கு சுவாமி மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார். அந்த சத்சங்கம் வேறொன்றும் இல்லை. நல்லவர்கள் கூட்டே சத்சங்கம் என்று அழைக்கப்படுகின்றது. அதில் ஆதிசங்கரர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம், சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிஷ்சரதத்வம், நிஷ்சரதத்வே ஜீவன் முக்தி. நீ சத்சங்கத்தில் சேர்ந்து கொண்டால் ஜீவன் முக்தி வரை கொண்டே இருக்கிறது. நல்லவர்களின் சேர்க்கை உன்னிடம் பற்றற்ற ஒரு குணத்தை ஏற்படுத்தும். பற்று உன்னிடம் வந்து நீங்கிவிட்டால் மதிமயக்கம் நீங்கும். மதிமயக்கம் நீங்கினால் நிச்சலமான ஒரு மனம் தோன்றும். அந்த நிச்சலமான மனம் தோன்றினால் உனக்கு அதுவே ஜீவன் முக்தி வைக்கும் என்று ஆதிசங்கர பஜகோவிந்தத்தில் கூறியிருக்கின்றார். பகவான் 1973ஆம் ஆண்டு சம்மர் ஷவர்ஸ்ல அவ்வளோ அழகாக 16 ஸ்லோகங்களை அதிலிருந்து எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வார்த்தைக்கும் அத்தனை அழகான இன்டர்பிரேஷன் கொடுத்திருக்கார் பகவான். இப்படியாக ஆன்மீக பிரிவை உண்டு பண்ணி அதில் மக்களிடம் பக்தியை புகுத்தி அடுத்து ஒரு சர்வீஸ் விங் ஒன்று இருக்கின்றது. அந்த சர்வீஸ் விங்ல சேவை பிரிவு அது மிகவும் உன்னதமானது. அதை பற்றி சொல்வதற்கு வார்த்தைகளே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொரோனா சமயத்தில் ஒரு குடும்பத்தில் அனைவரும் கொரோனாவால் அஃபெக்ட் பண்ணப்பட்ட போது யார் சமைக்கிறார்கள், யார் பாக்கெட் போடுகிறார்கள், யார் கொண்டே கொடுக்கிறார்கள், எதுவுமே யாருக்குமே தெரியாது. வேகமாக சென்று அந்த கொரோனா அஃபெக்டட் பர்சன்ஸ் உள்ள அந்த வீட்டில் வெள்ளை அடிப்பார்கள். அவர்கள் வந்து எடுத்துக்கொள்கிறார்களா என்று அந்த உணவு பாக்கெட்ஸை பார்ப்பார்கள். எடுத்துக்கொண்டார்கள் என்றால் உடனே அடுத்த வீட்டுக்கு போய்விடுவார்கள்.
எப்பேற்பட்ட மகத்தான சேவை! அனைவருக்கும் இதை பற்றி தெரிந்திருக்கும். இது மாதிரி எந்த பேரிடர் வந்தாலும் ஓடோடி செல்வதற்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கின்றது. சரி, இதையெல்லாம் செய்துவிட்டார் பகவான். நம்மிடம் நம்பிக்கையை உண்டு பண்ணுவதற்காக மிக அழகாக ஒரு சின்ன கதை அவர் சொல்லுவார். அதை ஒன்றை நான் இப்பொழுது குறிப்பிட விரும்புகின்றேன். ஒரு முறை ஒரு சன்னியாசி ஆலமரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு தவமியற்றிக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது இந்த பக்கத்தில் நாரதர் போய் கொண்டிருக்கின்றார். அவரை பார்த்தவர் உடனே ஓடி சென்று, தயவு செஞ்சு எனக்கு ஒரு கோரிக்கை உள்ளது, அதை நாராயணிடம் போய் டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு வருவீர்களா என்று கேட்க, உடனே நாரதர் என்ன கோரிக்கை என்று கேட்க, நான் இங்கு பல வருடங்களாக தவம் செய்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு நாராயணன் தரிசனம் கிடைக்க வேண்டும், அது எப்பொழுது கிடைக்கும் என்று நீங்கள் சொல்வீர்களா என்று கேட்கின்றார். சரி என்று இவர் நாராயணன் போய் பார்த்து இந்த டவுட்டை கிளியர் பண்ணுவதற்காக இந்த கேள்வியை கேட்டவுடன் நாராயணன் சொல்கிறார், ஓ, அவர் ஆலமரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு தவமியற்றிக் கொண்டிருக்கிறார் இல்லையா, அந்த ஆலமரத்தின் மேல் எத்தனை இலைகள் இருக்கிறதோ அத்தனை 1000 வருடங்களாகவும் அவர் என்னுடைய தரிசனத்தை பார்ப்பதற்கு என்று கூறும் நாரதருக்கு தூக்கி வாரி போடுகின்றது. ஐயோ, இதை போய் நான் எப்படி அந்த சன்னியாசியிடம் சொல்லுவேன் என்று மனத்தில் நினைத்துக் கொண்டு அந்த சன்னியாசி கடந்து செல்கின்றார். வேகமாக சன்னியாசி ஓடி வந்து நாரதரிடம், என்ன, என்னுடைய கூற்றுக்கு நீங்கள் பதிலளிக்கவில்லையே என்று கேட்க, ஓ அதுவா, நீங்க உட்கார்ந்து தவம் பண்ணிக்கிறீர்கள் இல்லையா, அதில் இருக்கும் இலைகள் எவ்வளவு இலைகள் இருக்கிறதோ அத்தனை 1000 வருடங்களாகும் நீங்கள் நாராயண தரிசனத்தை பெறுவதற்கு என்று கூற, உடனடியா நாரதர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு தூக்கி வாரி போடும், மிகவும் வருத்தப்படுவார் என்றெல்லாம் நினைக்கிறார். ஆனால் அந்த சன்னியாசி ஆனந்த தாண்டவம் ஆடுகின்றார். இது என்ன இங்கு நடக்கின்றது, ஒன்றுமே புரியவில்லை என்று குழம்பிக் கொண்டு அவர் நின்று கொண்டிருக்கும் பொழுதே திடீரென்று நாராயணன் அவருக்கு காட்சி தருகின்றார். இப்பொழுதுதானே நாராயணன் நான் வரமாட்டேன் என்று சொன்னார், உடனடியாக காட்சி தருகிறாரே, இது என்ன நடக்கிறது என்று நாராயணனை நேரடியாக கேட்டு விடுவோம் என்று நாரதர் கேட்ட பொழுது அதற்கு நாராயணன் சொல்கின்றார், நீ இந்த சன்னியாசியிடம் பல 1000 வருடங்கள் ஆகும் என்று கூறினாய் இல்லையா, ஆனால் அந்த சன்னியாசி அதற்கு வருத்தப்படாமல் ஆனந்தத்துடன் எப்படியாவது ஒரு நாள் எனக்கு தரிசனம் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை அவரிடம் இருந்தது இல்லையா, அந்த நம்பிக்கையினால் தான் அவருக்கு உடனடியாக நான் என்னுடைய கூற்றையும் மாற்றிக்கொண்டு வந்து அவருக்கு தரிசனம் கொடுத்து விட்டேன். பகவான் இந்த நம்பிக்கையை தான் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். அவர் அவதாரம் என்று தெரிந்தாகிவிட்டது. இந்த நம்பிக்கை நாம் அவர் கூற்றின் மேல் இருந்தால் கட்டாயமாக அதை நாம் ஃபாலோ பண்ணுவோம். இவ்வளவு என்ன, ஒரு நிகழ்ச்சியை பற்றி இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். ஒரு நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சுவாமியை சூழ்ந்து கொண்டு, சுவாமி அதில் ஒருத்தர் கூறி, ஒரு ஸ்டூடெண்ட் கூறுகிறான், சுவாமி நீங்கள் தான் பிரம்மா விஷ்ணு சிவன் அனைத்தும் நீங்கள் தான். உடனே சுவாமி அந்த பையனை பார்த்து, என்ன சொன்ன, பிரம்மா விஷ்ணு சிவன் நானா, இவர்களெல்லாம் என்னால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட மேனேஜர்கள், நான் அதற்கும் அப்பாற்பட்ட சக்தி என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்ட ஸ்டாஃப் ஓட்டமாக ஓடி வந்து, சுவாமி நீங்க அப்பேற்பட்ட அவதாரமா, எங்களுக்கு அதெல்லாம் ரியலைஸே பண்ண முடியவில்லையே சுவாமி, அதற்கு நாங்கள் என்ன பண்ண வேண்டும் என்று ஸ்டாஃப் எல்லாம் கேட்டவுடன் அவர் சொல்கிறார், ரொம்ப சிம்பிள், நீங்க அதற்கு ஒரு தவம் ஒன்றுமே பண்ண வேண்டிய தேவையில்லை. தினம் காலையில் எழுந்து இரவு தூங்குவதற்கு முன்னால் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் சுவாமி இஸ் காட், சுவாமி இஸ் காட் என்று உன்னிடம் சஜஸ்ட் பண்ணிக்கொண்டே இருங்கள். ஒரு நாள் உங்களுக்கு அந்த ரியலைசேஷன் ஏற்படும், சுவாமி இஸ் காட் என்ற ரியலைசேஷன். அன்றுதான் நீங்களும் டிவைன் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களை தெய்வீகத்துவத்திற்கு உயர்த்துவதற்காகவே நான் இங்கு வந்துள்ளேன். இதையெல்லாம் கேட்டுவிட்டு நாம் சுவாமி இஸ் காட் என்பதை தெரிந்து கொண்டு நாம் மனமாற்றம் அடைந்து அவர் அவதாரம் என்று புரிந்து கொண்டு அவருடைய மகிமையை புரிந்து கொண்டால் போதும். அவர் கூட்டிலிருந்து 1, 2, 3 ஏதாவது கொஞ்சம் எடுத்துக்கொண்டால் கூட போதும், நாம் மனமாற்றம் அடைந்து நம்முடைய பிறவிகளை குறைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு 1000 கோடி நமஸ்காரங்கள் என்று சொல்லி இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஜெய் சாய்ராம். ప్రేమ స్వరూపులారా, embodiments of love. నేను ఉరవకొండలో ఉండగా When Bhagwan was there in Uravakanda, కార్పొరేషన్ కమిషనర్ అతను బళ్ళారిలో ఉన్నాడు. the corporation commissioner at that time stayed in Ballari. ఆయనకు ఒక రాత్రి
స్వప్నం వచ్చి నీవు పలాని నంబర్ పలాని ఇంటికి నీ వెళ్ళి అక్కడ సత్యాన్ని నీవు తీసుకుని రా అని ఎవరో చెప్పినట్టు అయిపోయింది. That gentleman had a dream, where in the dream he was to go to a particular number of the house, meet Satya and bring him along with him. అదే సమయంలో అతని అర్ధాంగి అయిన లక్ష్మీదేవి ఆమెకు కూడా నువ్వు స్వప్నంలో వచ్చి అమ్మ మీరిద్దరూ వెళ్ళండి, వెళ్ళి ఆ సత్యాన్ని తీసుకుని రండి. His wife Lakshmi Devi also had similar dream where it was indicated clearly, you also follow your husband and bring Satyam along with you both. ఆ బళ్ళారి లోపల 3 దినములు వాళ్ళు ఇంటిలో పెట్టుకున్నారు. Bhagavan stayed at the residence of the chairman of the corporation. అక్కడ నుంచి for చాలా 3 days. సమీపంగా ఉంటున్నదని విరూపాక్ష దేవాలయం తీసుకెళ్లారు. And Bhagavan was taken to Virupaksha temple, which happens to be very close to the house of the chairman. అప్పుడు శేషమరాజు అతని ఇల్లాలు లోపల వెళ్ళి మేము విరూపాక్షని దర్శించుకొని వస్తాము, నీవు ఈ సామాన్ దగ్గర ఉండు అన్నారు. Seshamarazu and his wife wanted Bhagavan to take care of all their belongings outside as they would go into the temple to have the visit of the holy shrine. సరే నేను ఇక్కడే ఉంటానని ఒప్పుకున్నాను. Swami accepted their proposal. వీరు ఇరువురు కూడాను దేవాలయంలో వెళ్ళారు. Both husband and wife have gone into the temple. అక్కడికి వెళితే గర్భగుడి లోపల నేనే అక్కడ నిల్చుకున్నట్టుగా కనిపించింది. There both of them saw Bhagavan there in the sanctorum of the temple. ఈ శేషమరాజుకు చాలా డౌట్స్. Seshamarazu has so many doubts. ఏం బయట కూర్చోమని చెప్తే వీడు ఇక్కడికి ఎందుకు వచ్చాడు? How is it that I asked Satyam to stay outside the temple? How is it that I find him తిరిగి బయటకు inside వచ్చి the temple? చూచాడు. And he came out. నేను అక్కడే కూర్చున్నాను. There he saw Swami there. మళ్ళీ లోపల పోయాడు, అక్కడ ఉన్నాను. He went inside. There he saw Swami again. కానీ ఇంకా ఆయన డౌట్స్ పోలేదు. Still he was having doubts. భార్యను బయట పోమన్నాడు. He asked his wife to go outside. నీవు అక్కడ సత్యం దగ్గర ఉండు, You stay with Satyam there outside the temple. సత్యాన్ని కదలనివ్వకుండా చూసుకో. See that Satyam won't move. He will be there only. నేను లోపల వెళతానని వెళ్ళాడు. And he said, అక్కడ కూడాను నవ్వుతూ నేను ఉండినాను. and he has gone inside. There he found smiling Bhagavan there. ఈ There రెండు in Sanctum కూడాను Sanctorum. మాతోనే వచ్చినటువంటి యొక్క కమిషనర్ రాజు కూడాను చూస్తూ వచ్చాడు. All this was noticed by the commissioner who accompanied them. బయటికి వచ్చిన తర్వాత After coming out, శేషం రాజు చేతులు పట్టుకొని, he caught hold of the hands of Seshamarazu. రాజు మీరు చాలా పొరపడుతున్నారు. He said, Razu, you are mistaken. ఇతను మీ సోదరుడు కాదు, He is not your brother. కేవలం సామాన్యమైనటువంటి ఒక వ్యక్తి కాదు. He is not an ordinary person. నీవు ఈ వ్యక్తి భావంతో నువ్వు చాలా పొరపడుతున్నావు. Because of his body relationship, you are mistaken. ఇది పెద్ద డివైన్ పవర్ అన్నాడు. This is the divine power, he said. కొన్ని అవతారాలు Some incarnations, వారు ప్రేమించి వీరిని కోరుతుంటారు, and they love and they want him. కానీ నేను అట్ట కాదు. Swami is not like that. నేనే కోరి వాడని జన్మింపజేస్తున్నాను. Swami has chosen, has desired, he willed that ఈమె way. నా తల్లిగా ఉండాలి, ఈమె నా తండ్రిగా ఉండాలి అని నేను కోరి వాళ్ళకి జన్మనిస్తున్నాను. Bhagavan has decided, willed, so and so should be the father, so and should be the mother. కనుక ఇట్లా సామాన్యమైనటువంటి రీతిగా సాధారణమైనటువంటి యొక్క సంబంధాలతో జన్మించినటువంటిది కాదు ఈ శరీరము. The body has not taken birth in the ordinary mortal way. ఈనాటి వరకు ఎవరికి కూడా ఏ విధమైనటువంటి అపకారం చేయటం లేదు. He has not harmed anybody till this day. ఎప్పుడు కూడా నేను ఇతరులకు మంచి చేస్తేనే నాకు ఆనందము.
Bhagavan will be very happy by కనుక నేను helping భక్తులందరికీ everyone. లోక సమస్త సుఖినో భవంతు, So the whole world should be happy is the desire of అందరూ Bhagavan. క్షేమంగా ఉండాలి, All should be happy and అందరూ ఆనందంగా prosperous. ఉండాలి, All should be అందరూ blissful. సౌఖ్యంగా ఉండాలి, All should be ఎవరిని happy. ఎవరు బాధ పెట్టుకోకూడదు. All should live in safety and ఈ security. విధమైనటువంటి ఒక దీంతో స్వామి యొక్క ప్రేమతత్వాన్ని జగత్తుకు చాటుతూ వస్తున్నాను. This has been the principle of love propagated by నా Bhagavan. పెద్ద ప్రాపర్టీ The biggest property of Swami కాలేజీ పిల్లలే, are the children, students, ప్రైమరీ స్కూలు, the primary school, కాలేజీ, college, హైయర్ సెకండరీ స్కూలు, higher secondary school. వీళ్ళందరు పిల్లలంతా కూడా నా వెంటనే ఉంటుంటారు. All these children are with Swami. నన్ను వదిలి వారు పోరు, వారిని వదిలి నేను ఉండలేను. They don't leave Swami. Swami will never leave them. కనుకనే నా ప్రేమంతా కూడాను ప్రజలే, And Swami's love is on ప్రజల యొక్క people. ప్రాణమే నా యొక్క జీవితము. The happiness of people is the happiness of Swami. కనుక నేను నా తత్వాన్ని మీకు ఈనాడు పూర్తి చేయాలని Bhagavan wanted to declare his nature. అక్టోబర్ సోమవారం 28వ తేదీ And it was, ఈ రావడానికి కారణం ఇది. this is the reason for the descent of Bhagavan. ఈ విధమైనటువంటి నేను ఎప్పుడు జన్మదినోత్సవాలు ఎప్పుడు నేను చేసుకోను. This has not been observed nor celebrated కానీ ఈ before. భక్తులు నన్ను ఊరికే ఉండనివ్వరు. But devotees won't leave him at that stage. స్వామి ఇది బర్త్డే, ఇది చేయాలి, అది చేయాలంట. నాకు ఏది ఇష్టం లేదు. Bhagavan does not prefer nor like, but మీ devotees అందరి ఆనందమే pressurize నా him. బర్త్డే. Your bliss is the birthday of Bhagavan. నాకు ప్రత్యేకమైనటువంటి బర్త్డే లేవు. There is no separate birthday నీ celebration. బర్త్డే నా బర్త్డే. Your birthday is Bhagavan's birthday. కాబట్టి దేహాలు వేరు వేరు ఉన్నప్పుడు ఈ విధమైనటువంటి భావాలు ఉండకూడదు. We should not have the dual mind or ఆల్ differences. ఆర్ వన్, బీ అలైక్ టు ఎవరీ వన్. All are one, be alike to everyone. కనుక నాకు ఈ విధమైనటువంటి యొక్క సంబంధ బాంధవ్యాలు లోకంతో ఏర్పడినటువంటివి కాదు. This is not worldly relationship anyway. ఇదంతా ప్రేమ చేత లభించేటువంటివి. These things could be had by love. మనస భజరే గురు చరణం, పుస్తర భమ సాగర చరణం. మానస భజరే గురు చరణం, దుస్తర భవ సాగర తరణం. మానస భజరే గురు చరణం, పుస్తర భవ సాగర చరణం. మానస భజరే గురు చరణం, దుస్తర భవ సాగర తరణం. మానస భజరే గురు చరణం, పుస్తర భవ సాగర చరణం. మానస భజరే గురు చరణం, దుస్తర భవ సాగర తరణం. ఓం నమ శివాయ, ఓం నమ శివాయ, ఓం నమ శివాయ, శివాయ నమో. ఓం నమ శివాయ, ఓం నమ శివాయ, ఓం నమ శివాయ, శివాయ నమః. అరుణాచల శివ, అరుణాచల శివ, అరుణాచల శివ, అరుణ శివో. అరుణాచల శివ, అరుణాచల
समस्तलोका सुखिनो भवन्तु समस्तलोका सुखिनो भवन्तु समस्तलोका सुखिनो भवन्तु शान्ति शान्ति शान्तिः। जय बोलो भगवान श्री सत्य साई बाबा जी की जय। परमं पवित्रं बाबा विभूतिं परमं विचित्रं लीला विभूतिं परमार्थ इष्टार्थ मोक्ष प्रदानं बाबा विभूतिम् इदमाश्रयामि परमं पवित्रं बाबा विभूतिं परमं विचित्रं लीला विभूतिं परमार्थ इष्टार्थ मोक्ष प्रदानं बाबा विभूतिम् इदमाश्रयामि परमं पवित्रं बाबा विभूतिं परमं विचित्रं लीला विभूतिं परमार्थ इष्टार्थ मोक्ष प्रदानं बाबा विभूतिम् इदमाश्रयामि